கோமாண்டு கொடுங்க அண்ணா, கொஞ்சம் விடுங்க, அவ்வாண்டு கொடுங்க அண்ணாக்கு. இது உண்மையிலேயே இயற்கையான நல்ல பூ. ஏன்னா இந்த தேனீகளை பாருங்களேன், இந்த தேன் குடிக்கிறதுக்கு இது வந்து சின்ன தேனியா, இங்க பெருசு நிக்குதுங்க. காலை வேளையிலேயே வெள்ளவள்ளியா வந்திருக்கிறோம். எங்க அப்படின்னு சொன்னா கண்டியில வந்து ஒரு முக்கியமான இடத்தை இப்ப நாங்க பார்க்க போறோம். மிதுன், படிச்சிருக்கிறீங்க தான் இந்த இடத்தை பத்தி. எந்த இடம் தெரியுமா? தலதா மாளிகை. தலதா மாளிகைக்கு தான் வந்திருக்கிறோம். இலங்கையின் முக்கியமான ஒரு ராஜ்யம் இந்த தலதா மாளிகை, அதாவது கண்டி ராஜ்யம். அதுலதான் இந்த தலதா மாளிகை இருக்கு. நீங்க இலங்கைக்கு வந்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் வந்து பார்க்க வேண்டிய இடம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலம் ஒரு ராஜ்யமாக இருந்தது இந்த கண்டி. வாங்க உள்ளுக்கு நாங்க போவோம். எப்படி நாங்க உள்ளுக்கு போறோம், என்னெல்லாம் விஷயம் இருக்குது, இந்த முன்னுக்கே இந்த புறாக்கள், அங்க பூத்தட்டுகள், இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொண்டு உள்ளுக்கு நாங்க போறோம். இந்த புறாக்கள் இவங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் நாங்க போடலாம். காலையில எங்களை வரவேற்கிறதுல முக்கியமான ஆட்கள் இவைதான். தலதா மாளிகைக்குள்ள போறோம்னு சொன்னா வரவேற்பாளர்கள் இவைதான். இவங்களோட எல்லாம் கதைச்சு பேசிட்டு அப்படியே பூத்தட்டு வாங்கி கொண்டு நாங்க போலாம். கண்டியில வந்து தலதா மாளிகைக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு முதல் வந்த உடனேயே இந்த ராயல் பேலஸ் காம்ப்ளெக்ஸ் இதுக்கு முன்னால நின்று நீங்க கட்டாயம் போட்டோ எடுக்கணும். பார்க்கறதுக்கு அவ்வளவு வடிவா இருக்கும். போட்டோவை வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எடுத்ததுக்கு பிறகு இன்னும் அழகா இருக்கும். மறக்காம இதுல நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு அதுக்கு பிறகு மாளிகைக்குள்ள போகும். தலதா மாளிகைக்குள்ள போகேக்க இதுல வந்துதான் நாங்க பூத்தட்டு வாங்கணும். அப்படி நிறைய கடைகள் இருக்கு. இந்த மாதிரி பெரிய பூத்தட்டு வந்து 1000 ரூபாய், 500 ரூபாய் எல்லாத்துக்குமே இருக்கு. இது உண்மையிலேயே இயற்கையான நல்ல பூ. ஏன்னா இந்த தேனீகளை பாருங்களேன், இந்த தேன் குடிக்கிறதுக்கு இது வந்து சின்ன தேனியா, இங்க பெருசு நிக்குதுங்க. இயற்கையான உண்மையா பூ அப்படின்றதுக்கு வந்து சிறந்த ஒரு அடையாளம். இதுல வந்து நீங்க வாங்கலாம். பூ இருக்கு, தாமரை இப்படி தண்டோட இருக்கு. அதை நான் காட்டுறேன். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அப்படின்னு சொன்னபடியா எல்லா இலங்கையின் பாடப்புத்தகம், அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய பாடங்கள் படிக்கிற எல்லா புத்தகங்கள்லயும் வந்து அதிகமா இந்த இடத்தை பற்றி இருக்கு. அதனாலதான் பாருங்க, சுற்றுப்பயணம் சுற்றுலா வரும்போது பிள்ளைகளை கட்டாயம் ஸ்கூலால இங்க கூட்டிக் கொண்டு வருவாங்க. தலதா மாளிகைக்குள்ள வரைக்குள்ள ஆடைகள்ல வந்து நாங்க நிறையவே கவனம் செலுத்தணும். கட்டாயம் வெள்ளதான் அப்படின்னு இல்லை, நீங்க கொஞ்சம் லைட் கலர்ஸும் போட்டுக்கொண்டு வரலாம். ஆனா கண்ணியமான ஆடைகளா இருக்கணும். அதோட முக்கியமா பொலித்தீன், பிளாஸ்டிக் அந்த மாதிரி பொருட்களும் உள்ளுக்க கொண்டு போகலாது. வாங்கிட்டு வந்து கழுவுற இடம். அது கழுவுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஸ்ப்ரே பண்ற மாதிரி பூக்களுக்கு நோகாம.
பூக்களை குளிப்பாட்டும் நேரம். போகும்போதே அவ்வளவு குளிர்மையாக இருக்குது. முக்கியமாக இந்த கால் வைக்க நல்ல குளிர்மையாக இருக்குது. காரணம் கருங்கல் நல்ல ஒரு குளிர்மையை தருது. அதோட நல்ல காற்று. இந்த படிகள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியெல்லாம் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் உள்ளுக்கு வந்தும் பூக்கள் வாங்கலாம். வெளியில் நீங்கள் வாங்க இல்லை அப்படின்னு சொன்னால், தவற விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்தும் வாங்கலாம். இங்கே வந்து கேமரா கொண்டு வரலாம், வீடியோலாம் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் ஃபோனில் வந்து கதைக்க இயலாது. ஃபோன் கதைக்கிறதுக்கு தடை என்று போட்டிருக்கிறாங்க. எங்கள் டேக்கில் போய்ட்டு தெரிஞ்சிருக்கு. இல்லாட்டி இங்கே கதைக்கிறது அங்கே இருக்கும் கொழும்புக்கு. இது வந்து 1595ஆம் ஆண்டு கட்டப்பட்ட மிக பழமை வாய்ந்த கட்டிடம். அந்த காலத்தில் ஆண்ட விமல தர்மசூரிய அந்த மன்னரால், அவர் வந்து பேராதனையில் தான் பிறந்தவர், அந்த மன்னரால் தான் இது கட்டப்பட்டது. இதுவும் வந்து முக்கியமான ஒரு இடம்தான். உங்களுக்கு நேர்த்திக்கடன்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து உங்களோட நேர்த்திக்கடன்களுக்குரிய அந்த காசுகளை வச்சு கட்டிட்டு போகலாம். இது வந்து கண்டி ராஜ்யத்தின் போது பயன்படுத்தப்பட்ட கொடிகள். இது வந்து கண்டி பெரேரா வரைக்குள்ள அதை பிரதிபலிக்கும் முகமாக இந்த கொடிகள் எல்லாமே வந்து எடுத்து செல்லப்படும். ஒவ்வொரு கொடியிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சின்னம் இருக்குது, ஒவ்வொன்றை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது. இதில் சேவல், மான், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அங்கால மீனை நினைக்கிறேன். இதுதான் புத்தருடைய தந்தம் இருக்கிறாரு. இது வந்து திறக்கிறதுக்கு வழிபடுறதுக்கு நேரம் இருக்குது. நீங்கள் வந்தாலும் மூடி இருந்தாலும் வழிபடலாம், பரவாயில்ல. ஆனால் திறக்கிறதுக்கு பூஜைக்கு அப்படின்னு சொல்லி விசேடமாக நேரம் இருக்குது. போயா நாளில் வந்து, அதாவது பூரண நாளில் வந்தீங்கன்னு சொன்னால் தலதா மாளிகை இன்னும் விசேஷமாக இருக்குது. கோவமா கோவமா உங்களுக்கு? கோவமா உங்களுக்கு? அமைச்சு கோவமா? அண்ணா அண்ணா கேளுங்க. கோவமா கோவமாண்டு கேளுங்க. அண்ணா கொஞ்சம் விடுங்க, அப்பாண்டு கொடுங்க அண்ணாக்கு. அண்ணா கொஞ்சம் ஒண்ணு இருமிட்டாப்பா பிள்ளைக்கு இருமலப்பா. ஓ ஐயோ இருமல். அண்ணா அண்ணா தலையில தட்டி விடுங்க. மெல்லமா. சரியா? இருமல் நடிப்பிருமல், பொய்யிருமல். கண்டி பெரேரா இது ஒரு பாரம்பரிய கலாச்சார நிகழ்வு. இன, மத, மொழி எல்லாமே கடந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய, எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம். அதையும் நீங்க அந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்கிற நேரத்தில் வந்தீங்கன்னு சொன்னா பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது நல்ல பிரம்மாண்டமா இருக்கும். என்ன சொல்ற, முழு இலங்கையுமே ஜொலிக்கக்கூடிய மாதிரியான ஒரு முறைதான் அது. கட்டாயம் நீங்க அந்த சீசனுக்கு வந்தீங்கன்னு சொன்னா அதையும் பார்த்துட்டு போகலாம். இது வந்து கண்டி லேக், தலதா மாளிகைக்கு பக்கத்துலேயே இருக்கு. நிறைய புளிப்பழங்கள் எல்லாம் வச்சிருக்கணும். அப்பா சொல்லும் போதே வாய் ஊறுது. இங்க பாருங்க, இது நாங்க சொல்றது வந்து வெல்வெட் பழம். வெல்வெட் பழம்னு சொல்லுவோம். நெல்லிக்காய் இருக்கு, ஜம்பு இருக்கு, கப்பு நெல்லி இருக்கு, எல்லாமே இருக்கு. விரலு. ஓ உண்மையிலேயே எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய இடம். மிதுன் என்ன சொல்ல போறீங்க? இப்ப நல்லா இருக்கு தானே உங்களுக்கு பார்க்க? என்ன சொல்ல போறீங்க? புக்ஸ்ல படிச்சது எல்லாமே இருக்கு. அப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேல எல்லாரையும் கூப்பிடுங்க. உலகத்துல இருக்கிற எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, கூப்பிடுங்க எல்லாரையும், வாங்க உண்டு. சொல்லுங்க.
வாங்க. சரி, இது உண்மையிலேயே முற்றிலும் இலவசம், நுழைவுச்சீட்டு அப்படி எதுவுமே இல்லை. சட்டம் இதுகள் தான் இருக்கு, அதாவது இந்த மாதிரி தான் போகணும், அந்த மாதிரி விதிமுறைகள் இருக்கு. மற்றபடி முற்றிலும் இலவசம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். கட்டாயம் இலங்கைக்கு வந்தா நீங்க வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள்ல இது ஒன்று. பாய் சொல்லிவிடுங்க, வீடியோ முடிச்சிட்டு. பாய் பாய்.